தமிழச்சியின் அன்பு வணக்கம். இப்போ நம்ம வந்து விண்டர் ஷாப்பிங் போயிட்டுருக்குறோம். நான் ஒரு வீடியோவில் கூட உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், அந்த ஒரு சாட்டர்டே வ்ளாகில் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து விண்டர் ஷாப்பிங் போக போகிறோன்னு. ஸோ நம்ம வந்து சென்ட்ரல் லண்டனுக்கு போக போகிறோம். அங்கே உள்ள சில கடைகளில் நம்ம போய் விண்டருக்கு இங்கே உள்ள மக்கள் என்ன மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, க்ளோத்ஸ் அதுங்கிற பார்க்க போகிறோம். எனக்கும் ஒரு கோட் வாங்க வேண்டியது இருக்குது. ஸோ அதுதான் நம்ம இன்றைக்கி போய் பார்க்க போகிறோம். இப்போ நான் ட்ரெயினில் உட்காந்துட்டு இருக்கிறேன். அங்கே போய் ஆக்ஸ்ஃபோர்ட் ஸ்ட்ரீட்டுக்கு போக போகிறேன். ஸோ ஆக்ஸ்ஃபோர்ட் ஸ்ட்ரீட்டில் போய் அங்கே உள்ள ஷாப்ஸ்லாம் பார்த்துட்டு என்னென்ன க்ளோத்ஸ் அவைலபிள் இருக்குன்னு பார்த்துட்டு இன்றைக்கி வரலாம். ஓகே கைஸ், நம்ம இப்போ வந்து ஆக்ஸ்ஃபோர்ட் ஸ்ட்ரீட்டில் நின்றுருக்குறோம். பாருங்கள் எவ்வளோ கூட்டமாக இருக்குதுன்னு. நல்ல ஒரு மழைக்காலமானனால நல்ல ஒரு மழைச்சாரல் இருந்துக்கிட்டே இருக்குது. ஆனாலும் வந்து இங்கே கூட்டத்துக்கு கம்மியே இல்லை. மக்கள் எல்லா விதமான நாடுகளில் இருந்து இங்கே வந்திருப்பாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு உலகத்திலே ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்ட்ரீட். ஆக்ஸ்ஃபோர்ட் சர்க்கஸில் நம்ம இப்போ நின்றுருக்குறோம். இந்த பக்கம் பாருங்கள், அது கரன்சி சேஞ்செலாம் இருக்குது பாருங்கள். இப்போ வந்து வெளிநாட்டிலேருந்து வர்றவங்களாம் அங்கே கரன்சி சேஞ்ச் பண்ணிக்குவாங்க. இது ஆக்ஸ்ஃபோர்ட் சர்க்கஸ் அந்த ட்ரெயின் ஸ்டேஷன். இப்படி தான் உள்ளே போனோம் நம்ம. ஸோ அங்கேருந்து தான் நம்ம இப்போ வெளியில் வந்தோம். எல்லோரும் கொடை வச்சுருக்காங்க பாருங்கள். அப்போ மழை தூரிக்கிட்டே இருக்குது. அப்படியே நடந்து போயிட்டே இருப்போம். பார்க்கலாம் என்னென்ன சீன் இங்கே இருக்குதுன்னு. பார்த்துட்டு இருக்கும்போதே கீழே பாருங்கள், லண்டனின் பிச்சைக்காரர். அதாவது இங்கே இவங்களை வந்து ஹோம்லெஸ்ன்னு சொல்கிறாங்க. அங்கங்கே இப்படி லண்டனில் வந்து இப்படி படுத்துக்குவாங்க. அவங்களுக்கு நிறைய காசு போடுறவங்க காசு போட்டுக்கலாம். ஹோம்லெஸ் பீப்புள்னு சொல்கிறாங்க. அதை பற்றி நான் தனியாக விலாக் எப்படின்னு கண்டிப்பாக போடுவேன். ஓகே, எப்படி நடந்து போய்ட்டுருக்கலாம். நான் இதில் வந்து எதுவுமே எனக்கு எடிட் பண்ணவே விருப்பம் இல்லை. பிகாஸ் அவ்வளோ அழகாக இருக்குது. நல்ல ஒரு நம்ம ஊரில் வந்து அதாவது டி நகர் இருக்குது இல்லையா, ரங்கநாதன் ஸ்ட்ரீட், அதே மாதிரி தான் அங்கே இருக்கும். வீக்கெண்ட்லாம் பயங்கர, என்றைக்குமே கூட்டமாக இருக்கும். பட் வீக்கெண்ட் அதை விட கூட்டமாக இருக்கும். லண்டன்னாலே ஒரு வைப்ரண்ட் சிட்டி. இங்கே பாருங்கள், இந்த பஸ்ஸு கலரை கூட பாருங்கள். சில இதெல்லாம் ஒரு மாதிரி ரொம்ப ஒரு ஃபன்னியாக, ரொம்ப ஒரு கலர்ஃபுல்லாக அட்ராக்டிவாக பஸ்களெல்லாம் பெயிண்ட் பண்ணி, பஸ்ஸு மட்டும் இல்லை, சில ஆட்கள் கூட அந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கிட்டு எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. நான் அந்த சம்மர் வந்தாச்சுன்னா அது நிறையவே பார்க்கலாம். நான் உங்களுக்கு கண்டிப்பாக அதெல்லாம் காமிக்கிறேன். பார்த்தீங்களா எவ்வளவு நல்லா இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு. பாருங்க, நல்ல ஒரு ப்ரொட்டஸ்ட் போயிட்டு இருக்குது. இது வந்து எதுக்காக ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்கன்னா கிளைமேட் சேஞ்ச், அதுக்கு அகெயின்ஸ்டாக அவங்க வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க. கிரெட்டா தர்ன்பர்க் எல்லாரும் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். ஒரு 16 வயசு பொண்ணு ஃபஸ்ட்டாக வந்து கிளைமேட் சேஞ்சுக்கு எதிராக, அதாவது நிறைய அரசியல் அமைப்பு சாசனங்கள் உண்டு பண்ணணும்னு சொல்லி இது பண்ணிகிட்ருக்குறாங்க, போராடிட்டுருக்காங்க. அதை தொடர்ந்து இப்போ எல்லா மேஜர் சிட்டிஸ்லையும் இந்த மாதிரி பண்ணுறாங்க. அந்த வகையில் லண்டனில் வந்து என்றைக்குமே இது இப்போ நடந்துகிட்டு இருக்குது. எனக்கு இது பிடிச்சிருக்குது பாருங்கள், எக்கனாமிக் க்ரோத் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்டிங்ஷன். வாவ், நல்ல சூப்பராக இருக்குது. ஐயோ, என் ஃப்ரெண்டு கூட அங்கே வந்துருச்சுது. ஸோ ஐ ஜஸ்ட் செட் ஹலோ டு ஹர். ஓகே, கிங்ஸ் காலேஜில் டிவி. லண்டன் போலீஸ் எப்படி இருக்காங்கிறத நான் பக்கத்தில் கொண்டு காமிக்கிறேன். அதாவது ஸ்காட்லாண்ட் யார்ட் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அதான் அந்த லண்டன் போலீஸ். நான் சொல்கிறது நீங்கள் கேட்குறீங்களா? லண்டன் போலீஸ், நான் போலீஸ்ன்னு சொல்ல, போலீஸ். அதான் வந்து இங்கிலீஷில் வந்து நம்ம அவங்கள போலீஸ்ன்னு தான் சொல்கிறாங்க. அவங்களுடைய அந்த இதெல்லாம் பாருங்கள், அந்த வெஹிக்கிள்லாம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. அது ஜஸ்ட் உங்களுக்கு காணிக்கிறதுக்காக நான் இதை எடுத்தேன். சூப்பராக இருக்குல்ல? ஸோ அப்படியே நம்ம நடந்து போயிட்டே இருக்கலாம். என்னுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பே என்னுடைய பிஸ்னஸ் மீட் தான். எனக்கு இங்கே ஒரு பிஸ்னஸ் மீட் இருந்துச்சு, இது ஆர்கனைஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதை முடிச்சுட்டு அப்புறம் வந்து நம்முடைய ஷாப்பிங்கை நம்ம வந்து ஆரம்பிக்கலாம். H&M ஹோம், இது வந்து ரீஜன் ஸ்ட்ரீட்டில் இருக்குது. இது இந்த ஷாப். இது வந்து வின்டர் டைமில் நம்ம வீட்டை வந்து எப்படி கோசியாக வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த நல்ல ஒரு ஃபர் இதெல்லாம் வந்து நம்ம வந்து இந்த சோஃபாவில் இல்லைன்னா சேர்ஸ்லலாம் போட்டு வச்சுக்கலாம். இது நல்லாயிருக்கும், நல்லா கோசியாக, நல்ல வின்டராக இருக்கிற டைம்லலாம் இது போட்டு வச்சுருந்தா நல்லா கோசியாக இருக்கும், நல்லா அழகாக இருக்கும் வீடு. நான் உட்காந்து காமிக்கிறேன் பாருங்கள் அது எப்படி இருக்குன்னு. இப்படி தான் அது நம்ம அந்த சைட்லலாம் இப்படி போட்டுக்கிட்டோம்னா நம்ம வந்து அந்த நல்லாயிருக்கும் அது அந்த ஃபீல்.
அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சோஃபாவில் வந்து குட்டி குட்டியாக அந்த பில்லோஸ் போடுறது வந்து இங்கே ரொம்ப ஃபேமஸ். அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி வின்டர் டைமில் வந்து நல்ல ஃபர் வச்ச பில்லோஸ் இல்லைனா நல்ல ஒரு கம்பளி வச்ச பில்லோஸ் போடுறது வந்து இன்னும் ரொம்ப கோசியாக இருக்கும். அதுதான் காமிச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து அந்த ஃபர் வச்ச அந்த இதெல்லாம் காமிச்சிருக்காங்க பாருங்கள். இன்னொரு செக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து வின்டர் டைமில் நம்ம வைக்கக்கூடிய இன்டோர் பிளான்ட்ஸ். இதெல்லாம் வந்து நேச்சுரல் பிளான்ட்ஸாக இன்டோர் பிளான்ட்ஸ் சூப்பராக இருக்குது. எனக்கு இங்கே வந்து ரொம்ப பிடிச்சது இதுதான். அது ஒவ்வொரு பிளான்ட்டையும் வச்சு அது ரொம்ப எக்ஸ்பென்சிவெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு 10 pounds 20 poundsக்குள்ள இதெல்லாம் வாங்கிடலாம். பல விதமான பிளான்ட்ஸ் வச்சு. அந்த விண்டர் டைமுக்குள்ளே உள்ள ஸ்மெல், ஸ்பைஸ் ஸ்மெல் இல்லைனா ஆரஞ்சு ஸ்மெல், இந்த மாதிரி ஸ்மெல்ஸில் வந்து கேண்டில்ஸ் வைப்பாங்க. இதுவும் நம்ம வீட்டில் வந்து வச்சா நல்லா இருக்கும். என்னடா ஒரு கோட் வாங்க வந்துட்டு இதெல்லாம் காணிக்கிறேன்னு பார்த்தீங்களா, அந்த ஜஸ்ட்டு நான் வந்து ஏதாவது ஒரு சின்ன இது வாங்க வந்தாலும் எல்லாத்தையும் வந்து பார்க்குறது தான் நம்மளுடைய வேலை. இப்போ இது வந்து இதெல்லாம் வந்து இந்த ரக்ஸ், அதாவது த்ரோ, நம்மளுடைய இந்த சோஃபாலெல்லாம் வந்து அப்படி சும்மா த்ரோ பண்ணி போடுறது நல்லாயிருக்கும். நல்லா கோசியாக இருக்கும், நல்ல வார்மாக இருக்கும். கிறிஸ்மஸ் இதெல்லாம் வந்துருச்சு பாருங்கள். இங்கே பாருங்கள், வின்டரில் வந்து பெட் எப்படி நம்ம மேக் பண்ணணும்ங்கிறத வந்து இவ்வளோ அழகாக இப்போ போட்டிருக்காங்கன்னு பாருங்கள். 3-4 பில்லோ. இது வந்து நம்ம மேலே பார்த்துட்டு இருக்கிறது தான் பெட் ஸ்ப்ரெட்டு. அதுக்குள்ளே வந்து 2 டைப் ஆஃப் குல்லட் போட்டிருக்குறாங்க பாருங்கள். சவத்த கலரில் வெள்ளை கலரில் லைன் போட்டது, இது ரெண்டுமே குல்லட்னு சொல்கிறாங்க. அதுக்கு மேலே போட்டிருக்கிறது அந்த பெட் ஸ்ப்ரெட்டு. இதெல்லாம் அப்படி அழகாக போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும், கோசியாக இருக்கும். இதெல்லாம் வந்து அவங்க கொடுக்கக்கூடிய ஐடியாஸ். நம்ம இங்கே ஆர்டர் பண்ணிக்கலாம், அவங்க நமக்கு வீட்டுக்கு அனுப்பி வச்சுருவாங்க. இங்கேயே தான் வாங்கணும்னு அவசியம் இல்லை. அதை நான் முந்தி காணிச்சேன் சின்ன சின்ன பில்லோஸ், அதெல்லாம் வந்து இங்கே இருக்குது. இப்போ பாருங்கள், நம்ம இன்னொரு ஷாப்புக்கு வந்துட்டோம். இது வந்து ப்ரைமார்க், அதாவது ஒன் ஆஃப் த சீப்பஸ்ட் ஷாப். இங்கிலாண்டில் வந்து கொஞ்சம் சீப்பாக இருக்கக்கூடிய ஷாப்பு. ப்ரைமார்க்கில் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே கிறிஸ்மஸ் ஸ்டஃப்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்கள். இதெல்லாம் எல்ஃப் சாக்ஸ் இதெல்லாம் போட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ நிறைய கிறிஸ்மஸ் நிறைய கோசி சாக்ஸ்லாம் போட்டிருப்பாங்க இங்கே. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கிஃப்ட்டு கொடுக்கணுன்னா நம்ம வாங்கிக்கலாம். ப்ரைமார்க்கில் வந்து எல்லாமே கொஞ்சம் சீப்பாக இருக்கும். 2 pounds 50 penceக்கு சூப்பராக போட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சின்ன சின்ன குட்டி குட்டி ஹார்ட் ஷேப்பில் உள்ள பில்லோஸ். இதெல்லாம் வந்து ஒரு ஹக் பில்லோஸ் மாதிரி நம்ம சோஃபாலெல்லாம் வச்சுக்கிட்டு அப்படி ஹக் பண்ணிக்கிட்டு இருக்கிறது நல்லாயிருக்கும், ரொம்ப கோசியாக இருக்கும். விலையில் பாருங்க ரொம்ப சீப்பாக தான் இருக்கும். 3 pounds 4 pounds இந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் வாங்கிக்கலாம். இங்கே பாருங்கள், ட்ரெஸ்ஸிங் கவுன் அழகழகாக போட்டிருக்காங்க. குளிர்நாட்டில் உள்ள எல்லாருக்கும் இருக்க வேண்டிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு அட்டையர் தான் இது. நம்ம உள்ளே வந்து நைட்டி, வீட்டில் இருக்கும்போது நைட்டி போட்டிருந்தாலும் அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸிங் கவுன் போட்டுக்கிட்டோன்னா நல்ல வார்மாக இருக்கும். நம்ம எப்போவுமே வீட்டில் ஹீட்டர் போட்டுட்டு தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி வார்ம் க்ளோத்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்மளை வார்மாக வச்சுக்கலாம். நல்ல அழகாக இருக்குது பாருங்கள், கலர்ஸ் எல்லாம் கூட நல்லா இருக்குது. அப்படியே உங்களுக்கு நான் ஒரு ட்ரெஸ்ஸிங் கவுன் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன், இது எப்படி இருக்குன்னு பாருங்கள்.
அப்படி ஒரு நல்ல ஃபுல் கவுன் மாதிரி தான் இருக்கும். இல்லை இங்கே ட்ரெஸ்ஸிங் கவுன் வாங்கும்போது ஒரு லாங்கான ட்ரெஸ்ஸிங் கவுன் வாங்கிக்காங்க. சிலது ஷார்ட்டாலாம் கிடைக்கும். லாங்காக வாங்கினா தான் நமக்கு வந்து நல்ல வார்மாக இருக்கும். இப்போ இங்கே பார்த்துட்டு இருக்கலாம் தான் வந்து இந்த விண்டருக்கு போடக்கூடிய ஷால், இந்த செக் மாதிரி போட்டிருக்கலாம் தான் இப்போ நியூ ஃபேஷன். ஓகே, அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஃபுல்லாக வின்டர் க்ளவுஸ், ஹேட், தலையில் வைக்கக்கூடிய ஹேட், அப்புறம் வந்து இன்னும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஷால்ஸ் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் கொஞ்சம் டிசைன் போட்டது, அந்த ஷால்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் பாருங்கள் ஹெட்ஃபோன் மாதிரியே இருக்கும், பட் ஹெட்ஃபோன் கிடையாது. ஆனால் 2 காதை மட்டும் கவர் பண்ணுறதுக்குள்ளது. இதுவும் ஒரு நல்ல ஒரு பை தான். நல்ல சின்ன பிள்ளைங்களாம் நிறைய இது போட்டிருப்பாங்க வின்டர் டைமில், நல்ல க்யூட்டாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஹேர் பேண்ட், ஹெட்ஃபோன் மாதிரியே 2 காதையும் மூடுறதுக்குள்ள ஹேர் பேண்ட். இதுவும் another குட் பை, நல்லாயிருக்கும். இது ரொம்பவே வார்மாக இருக்கும். இந்த சைடு பார்த்தாச்சுன்னா ஃபுல்லாக கிறிஸ்மஸ்க்குள்ள ஐட்டம்லாம் இப்போவே வந்துருச்சு பாருங்கள். இதெல்லாம் வந்து ஹேரில் குத்தக்கூடிய பின்ஸ், சாண்டா பேபி. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நல்லா தலையில் போடுறதுக்குள்ள இந்த குல்லா தொப்பீஸ் இதெல்லாம் வச்சுருக்குறாங்க பாருங்கள். அந்த மாடல் லேடி போட்டிருக்காங்க பாருங்கள், இவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. இதெல்லாம் ஜஸ்ட் 2. சென்ட்ரல் லண்டனில் ஆக்சன் சர்க்கஸில் டேசிகோங்கிற ஷாப்புக்கு வந்திருக்கிறேன். இந்த ஷாப்புக்கு வந்து இந்த ஷாப் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இங்கே வரக்கூடிய க்ளோத்ஸ் எல்லாமே வந்து ஸ்பெயின், இந்தியா, இட்டலி இங்கேருந்து வரக்கூடியது நல்லாயிருக்கும். இங்கே என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எனக்கு வந்து இதை சஜஸ்ட் பண்ணாங்க, அதுக்காக தான் நாங்கள் வந்து இங்கே பாருங்கள் மேலெல்லாம் ஃபுல்லாக அந்த கிளாஸ்னாலே அவங்க டெக்கரேட் பண்ணியிருக்கிறாங்க. மேலே பார்த்தீங்களா அந்த ரூஃபில் ஃபுல்லாக கிளாஸ்லேயே டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இது ஒரு ஃபீல் குட் வந்துச்சு இங்கே உள்ளே வந்ததுமே. பார்க்கலாம், எனக்கு ஏற்ற ஒரு கோட் கிடைக்குதானே. என்கிட்ட நிறைய கோட் இருக்குது, பட் நான் அப்பப்போ கோட் வாங்குவேன் புதுசாக. ஸோ இன்றைக்கி பார்க்கலாம் எப்படி கிடைக்குதுன்னு. இது பாருங்கள் அந்த ரூஃப் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. ஃபுல்லாக கிளாஸால் தான் இது பண்ணியிருக்காங்க. அந்த இன்டீரியர் டிசைனிங்கே நல்லா இருந்துச்சு அந்த கடையில்.
ஓகே, இந்த கோட்டை தான் நான் செலக்ட் பண்ணேன், பச்சை கோட்டை. இது வந்து 169 பவுண்ட்ஸ், அதாவது நம்ம ஊர் காசில் ஒரு 15,000 16,000 ரூபாய்க்குள்ளே இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கோட்லாம் வாங்கும்போது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான கோட்டே வாங்கிக்கணும், இல்லைனா வந்து உங்களுக்கு சீக்கிரமாக போயிடும். அப்புறம் வந்து திரும்ப திரும்ப நம்ம வாங்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ பெட்டர் வந்து நல்லா பிராண்டடாக நல்ல கோட்டாக வாங்கும்போது வாங்கிட்டா நமக்கு நிறைய நாளைக்கு உழைக்கும், நல்லா வார்மாக இருக்கும். அதான் நம்மளுடைய ஏமே கோட்டு போடுறதுக்கு. ஸோ அது அந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் பில்டிங்ஸ். அந்த ஆக்ஸ்ஃபோர்ட் ஸ்ட்ரீட், ஆக்ஸ்ஃபோர்ட் சர்க்கஸ், ரீஜன் ஸ்ட்ரீட், இதெல்லாம் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடியது அந்த ஹோல் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ். இதெல்லாம் காம்ப்ளெக்ஸ்னு சொல்ல மாட்டேன், ஷாப்பிங் ஸ்ட்ரீட். இது அந்த லண்டனில் உள்ள பில்டிங்கை பாருங்கள், இப்படி தான் இருக்கும் ஃபுல் ஸ்ட்ரீட்டில். அது ஆக்சுவலி யூரோப்பில் நிறைய இடத்துல இந்த மாதிரி தான் இருக்கும், பட் லண்டனில் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அது லைட்லாம் போட்டு ரொம்ப நல்லாயிருக்கும், அது வந்து ஃபீலே நல்லாயிருக்கும். இன்னைக்கு கொஞ்ச நாளையில் கிறிஸ்மஸ் லைட் வந்துடும் இங்கே எல்லாம், அது இன்னும் அழகாக இருக்கும். அப்படியே பார்த்துட்டு போகலாம். ஷாப்பிங்லாம் முடிஞ்சு அப்படியே நாங்கள் நடந்து வந்துட்டு இருக்கும்போது இன்னொரு ப்ராட்டஸ்ட். இது வந்து அதாவது அனிமல்ஸுக்கு எதிரான, அனிமல்ஸை வந்து சித்திரவதை செய்யறதுக்கு எதிரான கூட்டம் இது. இவங்க வந்து இந்த அனிமல்ஸுடைய அந்த ஃபர் கோட் இதெல்லாம் வந்து இது பண்ணக்கூடாது, அனிமல்ஸ் தோலை யூஸ் பண்ணக்கூடாது, அனிமல்ஸ்லேருந்து இருக்க எந்த ப்ராடக்ட்ஸுமே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அனிமல்ஸ் சித்திரவதைக்கு எதிரான ஒரு கூட்டம் இது. இவங்க வந்து அதுக்கு எதிராக இது பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஒருத்தருக்கும் பாருங்க ஒரு காசு இருக்குது. அவங்க வந்து அவங்களுடைய கொள்கைக்கு இது பண்ணிட்டு அதை வந்து அதுக்காக அவங்க வந்து பாடுபட்டு இருக்கிறாங்க. ஸோ லண்டன் சொன்னால லண்டன் வந்து ரொம்ப வைப்ரண்ட், யார் வேணாலும் எதை வேணாலும் பற்றி பேசலாம், ரொம்ப ஃப்ரீயான ஒரு இடம். அந்த லேடி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. உண்மையிலே ரொம்ப அவங்களுடைய காசு, அவங்களுடைய இந்த கொள்கை பிடிப்பு இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்படத்தக்க வைக்கும். சின்ன சின்ன பிள்ளைங்க இதெல்லாம் வந்து இப்போ காலேஜ் பிள்ளைங்க, இவங்கெல்லாம் சின்ன சின்ன வயசுல உள்ளவங்க. இப்படி வந்து ஒரு கொள்கைக்காக இவங்க வந்து நின்று இருக்கிறாங்க பாருங்க.
நல்ல ஷாப்பிங்லாம் பண்ணிட்டு நாங்கள் இப்போ வீட்டுக்கு கிளம்புறோம். இது வந்து ஆக்ஸ்ஃபோர்ட் சர்க்கஸ் அந்த ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு உள்ளால இப்படி பல ஸ்டேஷனில் நீங்கள் பார்க்கலாம். அப்படி நிறைய பேர் பாடிக்கிட்டு இருப்பாங்க, அதுக்கு காசுலாம் போடுவாங்க. ஸோ இப்படி தான் நாங்கள் திரும்பி போயிட்டுருக்குறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்து எல்லாரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.